எங்களோட கணவரோட சித்தி ஒரு ஆள் தான் பாஸ்டர். அவங்களுக்கு கேன்சர் வியாதி இருந்திருக்கு. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகக்கூட டாக்டர் சொல்லியிருக்காங்க கேன்சர் இருக்குது, மார்பு பக்கத்தில், அதை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அன்னைக்கு பாஸ்டர் யூடியூப்பில் ஆன்லைனில் வந்திருந்தார். அப்போ சித்திக்காக நாங்கள் அவங்களோட பேர் சாந்தி, அவங்களுக்காக நாங்கள் இப்போ கமெண்ட் பாக்ஸில் போட்டிருந்தோம். பாஸ்டர் உண்மைக்கு பெரிய அற்புதமாக வல்லமையாக ஜெபிச்சார். பெரிய ஒரு அற்புதமான அந்த ஜெபம், சின்ன ஜெபமாக இருந்தாலும் அது பெரிய ஒரு ஜெபமாக எனக்கு இருந்தது. உண்மைக்கு அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு என்னோடய கணவரோட சித்திக்கு பூர்ண சுகத்தை கொடுத்துருக்குறாங்க. திருப்பி அவங்க ஹாஸ்பிட்டல் போக்குள்ள டாக்டர் கேட்டிருக்காங்க, ஏன் நீங்கள் வந்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்காங்க என்ன மார்பில் புற்றுநோய் கேன்சர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர் சொன்னாங்களா, யார் அப்படி சொன்னது, உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு ஒரு பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் வீட்டுக்கு போகலாம், நீங்கள் 3 மாதம் தொடர்ந்து மருந்து குடிச்சு உங்களுக்கு பூர்ண சுகம் கிடைச்சிரும், நீங்கள் இதை போட்டு குழப்ப வேணும், நீங்கள் வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மைக்கு ஆண்டவருக்கு பெரிய ஒரு காரியம், பெரிய ஒரு மகிமை, நன்றி செலுத்துகிறேன். ஆன்லைன் மூலமாக இந்த ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுத்துருக்காங்க சித்திக்கு. உண்மைக்கும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் பாஸ்டர். ரொம்ப நன்றி பாஸ்டர். பேசுகிறோம் பாஸ்டர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையானது இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு தந்தது. பிரியமானவர்களே, இந்த வருஷத்தில் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதைத்தான் இந்த நாளிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் இதை தியானிப்போம் என்று சொன்னால், இங்கே நாம் காண்கிறோம் பிரியமானவர்களே, எசேக்கியேலிடத்திலே தேவன் உலர்ந்த எலும்புகளை அவர் காண்பிக்கிறார். அந்த எலும்புகளுக்கு நிறைந்த அந்த பள்ளத்தாக்கிலே அவனை கொண்டு வந்து நிறுத்தி அவைகளின் அருகே அவனை சுற்றி நடக்க பண்ணுகிறார். அங்கே எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் எல்லாம் உலர்ந்து போயிருந்தது என்று அங்கே எசேக்கியேல் காண்கிறார். அப்பொழுது தேவன் அவனிடத்தில் கேட்கிறார், மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். அப்பொழுது எசேக்கியேல், கர்த்தராகி ஆண்டவரே, தேவரீர் அதை நீரே அறிவீர் என்று அவரிடத்திலே அவன் ஒப்புக் கொடுக்கிறான். பிரியமானவர்களே, இங்கே நாம் ஆழமாய் இதை நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது, தேவன் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாகவும் இந்த நாளிலிருந்து இந்த வாக்குத்தத்தமான இந்த வசனம் உங்க வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காலை வேளையிலும் நான் விசேஷித்த விதமாக இதை நான் பேசி, பிரியமானவர்களே, உலர்ந்து போன உங்கள் வாழ்க்கை மறுபடியும் செழிக்கும், உலர்ந்து போன உங்கள் வாழ்க்கை மறுபடியும் துளிர்க்கும். பிரியமானவர்களே, இந்த பகுதியை நாம் தியானித்து பார்க்கிற பொழுது அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள் அந்த ஜீவன் வருகிறது. அங்கே வார்த்தை பேசப்படுகிறது, தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. எசேக்கியேலிடத்துல தேவன் சொல்லுகிறார், நீ தீர்க்க தரிசனம் உரை. அப்படி என்று சொன்னால் வார்த்தையை பேசு, ஜீவனுள்ள வார்த்தையை பேசு. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்க வாழ்க்கையிலே கிறிஸ்து இயேசு என்கிற இந்த வார்த்தை இருக்கும் என்று சொன்னார். கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையில் தான் ஜீவன் இருக்கிறது. பிரியமானவர்களே, தினமும் நீங்கள் வேதத்தை தியானித்து அதில் இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் எடுத்து பேசி, அதில் இருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தைகளை எடுத்து பேசி உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பங்களை, உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிற பொழுது இந்த வார்த்தையானது பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் அது கிரியை செய்கிறது. உலர்ந்து போன எலும்புகளும் ஜீவனை பெற்றுக்கொள்ளும். உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் உலர்ந்த சூழ்நிலைகள் காணப்படுகிறதோ, ஒருவேளை நீங்கள் வியாதி நிமித்தமாக உலர்ந்து போயிருக்கலாம், பொருளாதார நெருக்கத்தின் நிமித்தமாக உலர்ந்து போயிருக்கலாம், எவ்வளவோ முயற்சி செய்தும் வெற்றி பெறாமல் இருக்கலாம், பிசாசின் போராட்டத்துல
நீங்கள் போராடி உலர்ந்து போயிருக்கலாம், ஜெயிக்க முடியாதபடி உங்க வாழ்க்கையில அடுத்த அளவுக்கு நீங்கள் போக முடியாதபடி உங்கள் வாழ்க்கை வறட்சியாக இருக்கலாம். ஆனால் இந்த வருஷத்துல பிரியமானவர்களே, இந்த நாளிலே, இந்த அதிகாலையிலே இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கை மறுபடியும் செழிக்கும், உயிரடையும். பிரியமானவர்கள், எதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஆகாது, நடக்காது, முடியாது என்று சொல்லப்படுகிறது, அவைகள் எல்லாம் என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவர் முடித்து தருவார். அதற்காகத்தான் இந்த வாக்குத்தத்த வார்த்தையை நான் மீண்டும் இந்த காலை வேளையிலே ஆவியாருடைய ஏவுதலின்படி நான் பேசுகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை மறுபடியும் செழிக்கும், மறுபடியும் துளிர்க்கும். திருமண தாமதங்கள் மீண்டும் சரியாகும். பிரியமானவர்கள், தாமதத்தில் ஒரு அற்புதத்தை என் ஆண்டவர் செய்வார். உலர்ந்து போய் இருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம். இதை கேட்கிற யாரோ ஒரு சகோதரிக்காக என் தேவன் பேசுகிறார். எவ்வளவோ மாத்திரைகள், மருந்துகளை சாப்பிட்டும் சற்றும் குணமாகாதபடி போராடி கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில என் இயேசு அற்புத சுகத்தை கொடுப்பார். பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தையை தியானியுங்கள். வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஆதி ஆகமத்தை எடுத்து நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே தேவன், பிதாவாகிய தேவன் தன்னுடைய சாயலிலே அவர் மனிதனை உண்டாக்கினார். மனிதனை தன்னுடைய சாயல்ல படைத்ததற்கு பிற்பாடு அந்த மனிதனுக்குள்ள ஜீவன் இல்லை. அவருடைய சாயல்ல உருவாக்கியாச்சு, ஆனா ஜீவன் இல்லை. ஜீவன் உண்டாவதற்கு தேவையானது என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவி அங்கு ஊதப்பட வேண்டியது. அங்கே ஆவியானவர் தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தையின் மூலமாக அவர் ஊதப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் அங்கே அசைவாடின பொழுது, ஹல்லேலூயா, அந்த உயிரற்ற தன்னுடைய சாயல்ல படைத்த அந்த உருவமானது, அந்த மண்ணானது மனிதனாய் மாறினது, உருவம் பெற்றது. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில் எங்கெல்லாம் உலர்ந்து போயிருக்கிறதோ அங்கெல்லாம் என் தேவன் மறுபடியும் ஜீவனை உண்டு பண்ணி உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பன், இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, மகா பெரியவரே, உன்னதரே, சர்வ வல்லமையுள்ளவரே, ராஜா, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி, வாக்கு தத்துவத்துக்காக நன்றி. இந்த வருஷத்தின் வாக்கு தத்துவமாகவும் அப்பா இந்த நாளிலே பேசின வார்த்தைகளை அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையும். காரணம், உம்முடைய ஆவியை நான் உங்களுக்குள் வைப்பேன் என்று நீர் வாக்கு பண்ணுகிறீர் அப்பா. கேட்கிற ஒவ்வொருவரையும் என் தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலே சூழ்ந்து கொள்ளுகிறார். அளவில்லாத தேவ பிரசன்னம் அங்கே இறங்கட்டும். தேவ மகிமை இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு விட்டுக் கொடுக்காத என் ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாதவர் அப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் விடுதலை கொடுக்கிறீர். அமராஜா இயேசுவே, சமாதானத்தை உண்டு பண்ணுகிறீர் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ராஜா, இந்த காலை வேளை விசேஷித்த வேளையாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சூழ்நிலைகள் மாறட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே அதிசயங்கள் நடக்கட்டும் அப்பா, அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்துல சரீரத்துல சுகம் பலன் உண்டாகட்டும். பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்துல விலகட்டும். எதெல்லாம் உம்முடைய பிள்ளைகளோடு போராடி கொண்டிருக்கிறது, எந்தெந்த சத்துடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே அப்ப நான் கட்டளிடுகிறேன். எந்தெந்த போராட்டங்கள் இருந்தாலும் சரி, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் சகலமும் விலக கடவுள். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு என் தேவனின் சதையான இருதயத்தை நீர் பொருத்தணும் அப்பா. ஹல்லேலூயா. கல்லான இருதயம் கொண்ட மனிதர்களை நீர் மாற்றணும். ஒருவேளை அப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் பெற்றோராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அந்த கல்லான இருதயத்தை என் ஆண்டவர் எடுத்து போடுவார். அதற்கு தேவையானது என் தேவ ஆவியானுடைய வல்லமை. ஹல்லேலூயா. எசேக்கியேல் 36, 26, 27 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின் விடையை செய்யவும் பண்ணுவேன் என்று சொன்னார். இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இனி மாறட்டும். உலர்ந்து போன வாழ்க்கை மறுபடியும் செழிக்கட்டும், துளிர்க்கட்டும். ஹல்லேலூயா. இதெல்லாம் என் வாழ்க்கையில முடிந்தது, அவ்வளவுதான், இது ஆகாது, நடக்காது, இது பலிக்காது, இந்த காரியம் வாய்க்காது என்று எதெல்லாம்
சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தார்களோ அவைகள் அத்தனையும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே அப்பா இதை கேட்கிற பொழுதே சகலவற்றையும் நீர் உயிரடைய செய்வீராக சுவாமி. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறதே, சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காத ஆண்டவர், உன்னதமான என் தெய்வமே, உம்முடைய கரங்களிலேயே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இப்பொழுதே இறங்கட்டும். தேவ சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தை ஆளுகை செய்யும். இந்த காலை வேளை விசேஷித்த வேளையாக மாறட்டும் அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மகத்துவமான பெரிய காரியங்களை நீர் செய்யணும் அப்பா. இதை கேட்கிற பொழுதே தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. குடும்பத்துல காணக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். இதை கேட்கிற பொழுதே அப்பா ஒவ்வொரு இருதயத்தையும் சமாதானம் ஆளுகை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானுடைய அளவில்லாத அந்த ரூவா காற்று வீசட்டும். விடுதலை கட்ட விழிக்கிறேன் அப்பா. இருக்கிற இடத்துல விடுதலை உண்டாகும். கேட்கிற பொழுதே விடுதலை உண்டாகும். காரியங்கள் எல்லாம் வாய்க்கட்டும். இந்த வருஷம் ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷமாக மாறும். இந்த மாதம் விசேஷித்த மாதமாக இருக்கட்டும். இந்த நாள் அற்புதமான ஒரு நாளாக இருக்கட்டும் அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த அதிகாலை ஜெபத்தில் இணைந்து நிற்கிறேன் ஒவ்வொருவரையும் விசேஷித்த விதமாக என் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய செட்டைகளுக்குள் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண பண்ணுகிறார். பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே,